என்னண்ணே? ஒண்ணு இல்லம்மா, படி படி படி. ஒண்ணு இல்லம்மா, உங்ககிட்ட பேசணும். என்னென்ன பேசணும்? ஒண்ணு இல்ல, ஏற்கனவே கையில அம்மாவும் பேசினதுதான். இத பாரு இத பாரு, உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நீ ஒன்னும் பேச வேண்டாம். இருக்கிற யதார்த்தத்தை உங்ககிட்ட எடுத்து சொல்ல தான் வந்தோம். இப்போ உனக்குன்னு ஒரு நல்ல வரம் அமைஞ்சிருக்கு. ஊரறிய நிச்சயதார்த்தம் வேற முடிஞ்சிருக்குமா? நாமளே இதை தேடி போகல, அதுவா நம்மள தேடி வந்திருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. ஒரு பெத்த தாயா அவங்க நினைக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக உன்னோட லட்சியத்தையும் நாங்க கண்டுக்காம விட்டுற முடியாது. ரெண்டுத்தையும் சமமா பார்க்கணும் தான் நானும் கையிலும் வந்தோம். அதே மாதிரி நிச்சயதார்த்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நடந்து முடிஞ்சிருச்சு. அது உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம மீனாட்சி மேடமோட பையனை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனந்தி, கௌஷிக் ரொம்ப நல்ல பையன். நிச்சயம் முடிஞ்சு நம்ம கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அது அந்த பையன் சைடுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி ஊரு தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நல்லவங்கள மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் நம்ம காயப்படுத்தவே கூடாது. அவங்க கண்ணீர் விட்டா அது நம்ம வம்சத்தையே துரத்தி அடிக்கும். உன் படிப்பு கெட்டு போற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. அதை நாங்க பண்ணவும் மாட்டோம். முதல்ல அதை நீ நம்பு. இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு தானே இருக்காங்க. அது உனக்கு நல்லாவே தெரியுமே. அந்த மாதிரி தான் உன்னே இருன்னு சொல்ல வர. இப்ப பாத்துருக்கிற இந்த வரனை விட வேண்டாம், நீ உன் படிப்பையும் விட வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறமும் படிப்பா, யாரும் எந்த தலையீடும் பண்ணக்கூடாதுன்னு இப்பவே நாங்க பேசிடுறோம். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு கல்யாணமே பண்ணி வைப்போம். இல்லனா பாரு, நானே ஒத்துக்க மாட்டேன். ஆமா, இது பாரு, இது சும்மா கண் துடைப்புக்காக நான் சொல்லல. கண்டிப்பா உன் படிப்பு கெட்டு போகாது. அதே மாதிரி உன் கல்யாணமும் நல்லபடியா இருக்கணும்ல, அதுக்குதான். அதுக்கு நானும் கையிலும் கேரண்டி தரோம். இத பாரு, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுமா. வேற எதை பத்தி நீ யோசிக்காத. வேற எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன். இதோ கையில இருக்கா, பாத்துக்கலாம். ஓகேவா ஆனந்தி? ஆனந்தி, ஆனந்தி, என்னது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு ஆனந்தி, இருக்க? கயல், மூர்த்தி இந்த பக்கம் வா. ஆனந்தி, இங்க பாரு, நீ சும்மா சும்மா அழாத. ஏய், நீ அழுதா பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ உன்னோட முடிவு என்னங்கறத சொல்லிட்ட. இருந்தாலும் கடைசியா ஒரு முறை உன்கிட்ட ஓப்பனா பேசி பார்க்கலான்னு தான் வந்தோம். நீ முதல்ல கண்ணை தொட, அழாத. இங்க பாரு ஆனந்தி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். எப்பயும் நடக்க போற கல்யாணம் இப்ப நடந்தா நல்லா இருக்கும்னு அம்மா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி உன் படிப்புல எந்த தடவும் வராது ஆனந்தி. அது சம்பந்திக்கிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எங்க எல்லாரோட கடமையும் முடிஞ்சிடும்ல. கையில அவளோட வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சிருவா. என்ன கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்னால கண்டிப்பா ஓகே சொல்ல முடியாது. நிச்சயதார்த்தம் நடந்ததையே என்னால இப்ப வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல. என்னோட லட்சியத்துல இருந்து விலகி நான் என் வாழ்க்கையில மொத்தமா தோத்துட்ட மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பையன் கிட்ட சாரி கேட்டு என் நிலைமைய நான் சொல்லிடுறேன்னு பிளீஸ். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும். எனக்கு நிறைய லட்சியம் இருக்கு. திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா கையில எனக்கு கஷ்டப்பட்டு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீ அழுவாதம்மா. என்னன்னு